Hello students, welcome to Just Add Maths. In the video la nama section 2.10 la irukra first 4 example sums paakalam. So first example sum pathina idu ellame nama PPT la GP formulas paathom illaya sum to n terms adu related ah dhaan varum. So அந்த மூணு formulas உங்களுக்கு தரவா இருந்ததுனா நீங்க எல்லா sumsமே ஈஸியா பண்ணிடலாம். Find the sum of 8 terms of the GP 1, minus 3, 9, minus 27, etc. So இதில் நமக்கு வந்து ஒரு GP கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த GP கொடுத்து அதில் sum of 8 terms வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த GPயில் A and R values எழுதிக்கலாம். ஸோ A is equal to first term 1, R is equal to second term by first term. So minus 3 by 1 which is equal to minus 3. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஸோ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ் ஆஃப் அ ஜிபி இதை வந்து Sn அப்படின்னு டினோட் பண்ணோம். ஸோ Sn is equal to A into R power n minus 1 by R minus 1. R is not equal to 1. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ R வந்து இங்கே நாட் ஈக்குவல் டு 1. ஸோ அதனால் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் பிகாஸ் இந்த ஃபார்முலாவுக்கு இதுதான் கண்டிஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சம் ஆஃப் 8 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ என்னோட வேல்யூ நம்ம 8ன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ n is equal to 8. ஸோ இப்போ இந்த A வேல்யூ R வேல்யூ அண்ட் n வேல்யூஸை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் nக்கு பதிலாக 8 போட்டோன்னா S8 இருக்கும். ஸோ S8 is equal to Aக்கு பதிலாக 1 போட்டுக்கோங்க 1, Rக்கு பதிலாக minus 3. So minus 3 the whole power n. So 8. So minus 3 power 8 ன்னு போட்டுறாதீங்க, ஆன்சர் வந்து தப்பாக வந்துடும். minus 3 ப்ராக்கெட்டில் போட்டுட்டு whole power 8 போட்டுக்கோங்க. So minus 1, இங்கே ஒரு minus 1 divided by இங்கேயும் Rக்கு பதிலாக minus 3. So minus 3 minus 1. So இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம். S8 is equal to 1 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான். ஸோ இந்த 1 விட்டுறலாம். இப்போ மைனஸ் 3 பவர் 8 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு மைனஸ் சைன் என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஸோ மைனஸ்க்கு வந்து ஈவன் பவர்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ப்ளஸ் ஆகிடும், ஆட் பவர்ஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ இங்கே மைனஸ்க்கு ஹோல் பவர் 8 இருக்குது. 8ங்கிறது ஈவன் நம்பர், ஸோ மைனஸுங்கிறது ப்ளஸ் ஆகிடும். ஸோ நம்மக்கிட்ட 3 பவர் 8ன்னு இருக்கும். 3 பவர் 8 மைனஸ் 1 பை minus 3 minus 1 பார்த்தீங்கன்னா minus 4ன்னு இருக்கும் which is equal to இப்போ 3 power 8 வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும். 3 power 8 வேல்யூ பார்த்தீங்கன்னா 6561. ஸோ அது வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. minus 1 divided by minus 4 which is equal to ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸை வச்சுக்கோங்க 6560 by 4. ஸோ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணோன்னா 1640 which is equal to minus 1640. S8 is equal to. ஸோ உங்களுக்கு சம்மோட ஆன்சர் வந்து மைனஸில் ப்ளஸில் எதில் வேணால் வரலாம். ஏன்னா நமக்கு ஜிபியில் வந்து மைனஸ் டேர்ம்ஸ் மேபி நிறையா இருக்கலாம், அதனால நமக்கு சம்மோட ஆன்சர் வந்து மைனஸில் வந்திருக்கு. ஸோ சம்மோட ஆன்சர் மைனஸில் வந்தால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இங்கே நமக்கு ஃபார்முலா மட்டும் கரெக்டாக தெரியணும். ஸோ Sn is equal to A into R power n minus 1 by R minus 1. ஸோ இந்த ஃபார்முலாவில் நமக்கு ஏற்கனவே A வேல்யூ R வேல்யூ n வேல்யூலாம் கண்டுபிடிக்க தெரியும். ஸோ அதெல்லாமே கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் டேரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய நம்பர்ஸ் வந்தால் மட்டும்தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். ஸோ செகண்டு எக்ஸாம்பிள் 2.47. ஸோ இதில் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் அ ஜிபி இன் விச் S6 is equal to 4095 and R is equal to 4. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ A என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து A, ஸோ A வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். in which S6 is equal to 4095. So S6 is equal to 4095 கொடுத்துருக்காங்க. S6 னா என்ன?
sum of first 6 terms of the GP. ஸோ அதோட வேல்யூ வந்து நமக்கு 4095 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆர் வேல்யூ காமன் ரேஷியோ வேல்யூ 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு எஸ்என் ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எஸ்என் ஃபார்முலா என்ன? எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1 ஆர் நாட் ஈக்குவல் டு 1. ஸோ ஆர் வந்து நம்மக்கிட்ட 4 தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. ஸோ இங்கே நமக்கு ஏயோட வேல்யூ தான் தெரியாது, பட் என்னோட வேல்யூ தெரியும். என்னோட வேல்யூ எப்படி தெரியும்? பிகாஸ் எஸ் 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ n இஸ் ஈக்குவல் டு 6. ஆரோட வேல்யூ 4. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இப்போ என்னோட வேல்யூ, ஆரோட வேல்யூ அண்ட் எஸ்என்னோட வேல்யூ. எஸ்என்னோட வேல்யூ இப்போ நம்மக்கிட்ட 4095. ஸோ இது மூணையும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு எஸ்என் வேல்யூ போட்டுக்கோங்க. 4095 which is equal to A நமக்கு தெரியாது, ஸோ அப்படியே வச்சுக்கலாம். 4 ஆருக்கு பதிலாக 4 போட்டுக்கோங்க, nக்கு பதிலாக 6 போட்டுக்கோங்க. 4 power 6 minus 1 by 4 minus 1. ஸோ இப்போ நம்ம 4 power 6 வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 4 power 6 வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ 4095 is equal to A into 4096. ஸோ 4 power 6ஓட வேல்யூ நமக்கு 4096ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அதை வந்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். மைனஸ் 1 போட்டுக்கோங்க. டிவைடட் பை 4 minus 1 3. ஸோ இப்போது 4095 is equal to A into 4096 minus 1 4095. ஸோ 4095 divided by 3. ஸோ இப்போ நமக்கு A வேல்யூ தான் வேணும். ஸோ ஏயை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மீதி நம்பர்ஸ் எல்லாம் நம்ம இன்னொரு சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ A is equal to இங்கே வந்து 4095 by 3ன்னு இருக்குது. ஸோ அந்த சைட் போகும்போது ரெசிப்ரோக்கலாக போகும். ஸோ இங்கே ஒரு 4095. ஸோ 4095 into 3 by 4095. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு ஏயோட வேல்யூ 3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சம் வேல்யூ கொடுத்துருக்காங்க அண்ட் காமன் ரேஷியோ வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் நம்ம எஸ்என் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு ஏயோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த செக்ஷனில் ஃபார்முலாஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபார்முலா உங்களுக்கு நல்லா தரோவாக இருந்ததுன்னா நீங்கள் எந்த சம்ஸ்னாலும் ஈஸியாக பண்ணிடலாம். பிகாஸ் இது ரிலேட்டடாக தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்று எஸ்என் கேட்பாங்க, இல்லைனா எஸ்என் வேல்யூ அண்ட் ஆர் வேல்யூ கொடுத்து ஏ வேல்யூ கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் தரோவாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 2.48. How many terms of the series (1 plus 4 plus 16 plus etc.) make the sum 1365. ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நமக்கு how many terms அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ how many termsனாலே என்ன அர்த்தம்? நமக்கு n வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷன் n தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பிகாஸ் how many termsன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை டேர்ம்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின் இருக்குது. ஸோ நம்ம n கண்டுபிடிக்கணும். ஆஃப் த சீரீஸ் ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. மேக் த சம் 1365. ஸோ சம் வேல்யூ எஸ்என் வேல்யூ 1365 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சீரீஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏபியாகவும் இருக்கலாம், இல்லை ஜிபியாகவும் இருக்கலாம். கரெக்டாக? ஸோ சீரீஸுங்கும் போது நம்ம ஏபியா ஜிபியான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். 1 இருக்குது, 4 இருக்குது, அதுக்கப்புறம் 16 இருக்குது. ஸோ 1 into 4 is equal to 4, 4 into 4 16. ஸோ இது கண்டிப்பாக ஒரு ஜிபி தான். ஸோ இங்கே A is equal to 1, R is equal to 4 by 1 which is equal to 4. ஸோ நம்மக்கிட்ட சம்மோட வேல்யூ இருக்குது, A வேல்யூ இருக்குது அண்ட் R வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ நம்ம எஸ்என் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எஸ்என் is equal to A into R power n minus 1 by R minus 1, R not equal to 1. ஸோ ஆரோட வேல்யூ 4 தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எஸ்என்க்கு பதிலாக 1365 போட்டுக்கோங்க.
which is equal to a ஓட வேல்யூ 1, ஸோ 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. r ஓட வேல்யூ 4, ஸோ 4 பவர் n போட்டுக்கணும் பிகாஸ் நம்ம n ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 4 பவர் n minus 1 by 4 minus 1. ஸோ 1365 is equal to 1 into anything அதே தான். ஸோ 4 power n minus 1 by 4 minus 1 3. ஸோ இப்போ இந்த 3 இந்த சைட் கொண்டு வந்துருங்க. ஸோ 4 power n minus 1 is equal to 1365 into 3. ஸோ 1365 into 3 பார்த்தீங்கன்னா 4095 வருது. ஸோ 4095. இப்போ இந்த ப்ளஸ் ஒன்று அந்த சைட் கொண்டு போயிருங்க. ஸோ 4 power n is equal to 4095 plus 1. 4 power n is equal to 4096. ஸோ இப்போ நம்ம இந்த 4096ல 4 பவர்ஸில் எழுதலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பிகாஸ் இந்த சைடு 4 power n இருக்குது. ஸோ இந்த 4096 நம்ம பவர்ஸ் ஆஃப் 4ல் எழுதணும்னா பேஸ் ரெண்டும் கேன்சல் ஆகிடும். பவர்ஸ் ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணி ஈஸியாக n வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 4096க்கு ஃபர்ஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்கள். ஸோ 4096. ஸோ 4 வச்சே பண்ணிக்கோங்க, 2 வச்சு பண்ணாதீங்க பிகாஸ் நமக்கு 4 பவர்ஸில் தான் வேணும். நீங்கள் 4 வச்சே வந்து டிவைட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ 1024 ஸோ 4 64 16 4 4 16. ஸோ இங்கே எத்தனை 4 இருக்குது? 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ 4096 நமக்கு எப்படி கிடைக்கும்னா 4 power n is equal to 4 power 6. ஸோ 4 வந்து 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 4096 கிடைக்குது. அதுதான் நம்ம 4 power 6ன்னு எழுதியிருக்கோம். ஸோ 4 power n is equal to 4 power 6. ஸோ இங்கே வந்து பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது, அதனால நம்ம பவர்ஸை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். which implies n is equal to 6. ஸோ நம்ம n வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா how many termsன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டேர்ம்ஸ் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னாலே n தான். ஸோ இந்த சம்மில் நம்ம n தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு அவங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் ஒரு ஜிபி அண்ட் இன்னொன்று வந்து சம் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்என்னை வந்து 1365ன்னு எடுத்துக்கோங்க. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நம்ம n வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ n வந்து பவர்ஸில் இருக்கிறதால நம்ம ரைட் சைடில் வர நம்பருக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்கணும். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்கும்போது லெஃப்ட் சைடில் பேஸில் என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் வச்சு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும், நீங்கள் பவர்ஸை வந்து ஈக்குவேட் பண்ண முடியும். ஸோ பவர்ஸை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா நமக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வேல்யூ கிடச்சிரும். ஸோ இதுக்கு கன்க்ளூட் பண்ணும்போது இந்த கொஸ்டினில் எப்படி கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ how many terms of the series அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ the number of terms n is equal to 6 make the sum 1365. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதினீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ 4th சம் எக்ஸாம்பிள் 2.49. ஸோ இது ஒரு சிம்பிளான சம் தான். 4th சம் find the sum 3 plus 1 plus 1 by 3 etc. infinity. ஸோ இங்கே வந்து இன்ஃபினிட்டி இருக்குது. ஸோ இன்ஃபினிட்டியை பார்த்தோன்னே நீங்கள் வந்து டைரெக்டாக சம் டு இன்ஃபினிட்டி ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், which is equal to a by 1 by r. இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, -1 less than r less than 1. அதாவது r வந்து -1 and 1க்கு நடுவில் எந்த நம்பராக வேணால் இருக்கலாம். அப்படின்னா தான் நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து இன்ஃபினிட்டி இருக்குது. ஸோ இங்கே வந்து ஏபியா ஜிபியா எதுவுமே அவங்க கொடுக்கல. ஆனால் நம்ம இது வந்து ஜிபின்னு ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ணிடலாம். பிகாஸ் ஏபியில் அந்த சம் டு n டேர்ம்ஸ் ஆஃப் an ஏபி அதுக்கெலாம் வந்து இன்ஃபினிட்டிக்கு ஃபார்முலாவே கிடையாது, ஜிபிக்கு மட்டும்தான் நமக்கு இன்ஃபினிட்டி ஃபார்முலா உண்டு. ஸோ அதனால் இன்ஃபினிட்டி இருந்தால் கண்டிப்பாக அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஜிபியாக தான் இருக்கும். ஸோ சொல்யூஷன் இதுக்கு வந்து நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் சம் டு இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு a by 1 minus r. ஸோ இங்கே இந்த சீரீஸ்லேருந்து a and r வேல்யூஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், ஸோ a is equal to 3, r is equal to செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், ஸோ 1 by 3. 1 by 3யோட வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு 0.333 சம்திங் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக -1 and 1க்கு நடுவில் தான் இருக்குது, கரெக்டாக. ஸோ 0.3ங்கிறது
-1 and 1க்கு நடுவில் இருக்குது, அதனால நம்ம இந்த ஃபார்முலா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆரை வந்து டெசிமலாக வச்சுக்காதீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஃப்ராக்ஷனாகவே வச்சுக்கோங்க. ஸோ செக் பண்ணுறதுக்காக நான் வந்து டெசிமல் எழுதி காட்டினேன். ஸோ இப்போது நம்ம சம் டு இன்ஃபினிட்டி ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். ஸோ சம் டு இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு a/1 மைனஸ் ஆர், விச் இஸ் ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ 3/1 மைனஸ் ஆரோட வேல்யூ 1/3, விச் இஸ் ஈக்குவல் டு 3 இங்கே வந்து 1 மைனஸ் 1/3 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஸோ 3 இந்த 3 இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 3 மைனஸ் 1/3, which is equal to 3 minus 1 2, so 2/3, which is equal to denominatorல fraction இருந்ததுன்னா அது வந்து நியூமரேட்டருக்கு போகும்போது ரெசிப்ரோக்கலாக போகும். ஸோ 3 into 2/3ஓட ரெசிப்ரோக்கல் 3/2, ஸோ 3 into 3/2, which is equal to 9/2. ஸோ 9/2 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ சம் ஆஃப் இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9/2 அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான சம். ஸோ இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு n வேல்யூஸ் எதுவுமே இருக்காது, அதனால் உங்களுக்கு a and r வேல்யூஸ் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணாலே ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற ஜிபிலேருந்து a and r வேல்யூஸ் எடுத்துகிட்டு சம் டு இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு a/1 மைனஸ் ஆர், ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்கும் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஆரோட வேல்யூ -1 and 1க்கு நடுவில் தான் இருக்கும், பட் எதுக்கும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. ஸோ 1/3 0.333 சம்திங், ஸோ அது கண்டிப்பாக -1 and 1க்கு நடுவில் தான் இருக்குது, அதனால் நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக எழுதும்போது சம் டு இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9/2ன்னு எழுதிக்கோங்க. ஸோ இதோட இந்த செக்ஷனில் ஃபர்ஸ்ட் 4 எக்ஸாம்பிள் சம்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரிமைனிங் சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.